வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே மீன ராசி அன்புகள் நிறைய விரைய செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்குது. பண செலவு உண்டாகி அடுத்தடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, திருமண வாய்ப்பு மாதிரியான விஷயங்கள் கூட தள்ளி போக இருக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. உறவினர் வகையிலும் சண்டை சச்சரவுன்னு சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்துல மாற்றங்கள் ஏற்படுமா? தொடர்ந்து எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தரலாம். மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. இது காலபுருஷனோட அங்கமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. பொதுவாகவே மீனராசி அன்புகள் பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம். இவங்க பேசுகிறப்ப வார்த்தையை அளந்து தான் பேசணும். ஏன்னா இவங்க சின்ன விஷயத்த கூட எளிதாக அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கற்பனை திறங்கிறது அதிகமாகவே இருக்கும். கூடவே தயாள குணம், பொறுமை, தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய திறமைசாலிங்க தான். மற்றவங்களுடைய சுகத்துக்கத்தை கூட தன்னுடைய சுகத்துக்கமாக நினைக்க தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு ஒரு நேரம் இது பலமாக இருந்தாலும் இது பலவீனமாகவே அமைஞ்சிருது. மற்றவங்க பிரச்சனையை இவங்க தோளில் சுமக்கிறதால சில நேரங்களில் அதிகப்படியான வம்பலையும் சிக்கிக்குவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரகசியமும் இவங்களால மறைச்சு வைக்க தெரியாது. இவங்க கள்ளங்கபடி இல்லாத உள்ளமாக இருந்தாலும் இந்த எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்கக்கூடிய குணம் இருக்கிறதாலேயே சில நேரங்களில் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்திடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து இவங்ககிட்ட பேசினாவே எல்லா விஷயத்தையும் இவங்க கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம். இதுதான் இவங்களுக்கு சில நேரம் எதிரியாகவே அமைஞ்சிடுது. அதே மாதிரி கொஞ்சம் குறும்புத்தனமும் இவங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும். சிறப்புலத்தனமாக ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலை மாட்டிக்கொள்வது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் இந்த மீன் மாதிரி தான். எப்போதும் மீன்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மீனராசி அன்புகள் கூட்டமாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அதாவது கூட்டு குடும்பத்தோடு வாழணுங்கிற எண்ணம் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை தான். தனக்காரகன் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைப்பாங்க. யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை முழுசுமே அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லலாம். மதிப்பு மரியாதை எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க. மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை விரும்ப தான் ஆசைப்படுவீங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மன வாழ்க்கையுமே அமையும். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, மீனராசி அன்புகளுடைய கணவன் மனைவிங்கிறது அந்யோன்யங்கிறது நிறைஞ்சுதான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய துணைவழி உறவுகளால் சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுறதால தான் குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. இதை நீங்கள் உணர்ந்துட்டாவே போதும். அதே மாதிரி நீங்கள் பழகக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நல்ல முறையாக பேசினாலுமே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இதை நீங்கள் உணர்ந்துட்டாவே போதும். மீனராசி அன்புகள் பொதுவாக எந்த ஒரு ரகசியத்தையுமே மறைச்சு வைக்க தெரியாது. குடும்ப விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், உடனே வெளியே கூட்டிடுவீங்க. இதை நீங்கள் தவிர்த்துட்டு வர்றது நல்லது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில நேரம் இதே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. குடும்ப கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதனால் குடும்பத்தை உங்களால் எந்த சூழ்நிலையும் கவரக்கூடிய வாய்ப்பு, கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக பழகக்கூடிய குணம், ஆன்மீக விஷயமா இருக்கட்டும், தெய்வ காரியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஈடுபாடோடு செய்வீங்க. பூமி, வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, புகழ்ச்சிக்கு அடிபணியக்கூடாது. யாராவது நீங்கள் உங்களை புகழ்ந்து பேசிட்டா உடனே உங்களுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிருங்க. இதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறதால பண வரவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தட்டுப்பாடு இருக்காது. சுகபோக வாழ்வுங்கிறது நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. தாயோட ஆதரவுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு செல்ல பிள்ளையாக வளருவீங்க. வளர வளர தாயோட உடல்நலத்தில் கொஞ்சம் குறைபாடு வந்துக்கிட்டே இருக்கும். கவலை இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு லட்சியம்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நவீன வசதிகளோட ஒரு அழகான வீடு கட்டுங்கிற ஆசை இருக்கும். மற்றவங்களை ஆச்சரியப்படுற விதமாக வண்டி, வாகன வசதி இது எல்லாமே அமைச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்ககிட்ட ஓரளவு பிடிவாத குணமும் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அசாத்திய திறமையோடு நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அதிகாரியா, ஆராய்ச்சியாளரா, கல்வித்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களா, அரசு வழி ஊழியர்களா, பெரும்பாலும் அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்த ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சாற்றல் நிறைஞ்சிருக்கிறவங்க. பொய்யையும் மெய்யாக்கி காட்டுவீங்க, மெய்யையும் பொய்யாக்கி காட்டுவீங்க. ஆனால் உங்ககிட்ட பேசுகிறப்ப மட்டும் வார்த்தையை பார்த்து தான் பேசணும். சரியாக அதில் இருக்கக்கூடிய நிறைய குறையை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க.
மேலுமே தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான். உதாரணத்துக்கு இந்த கப்பல், படகு, அதே மாதிரி மீன்பிடி தொழில், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்ய முடியும். அதே மாதிரி நீங்கள் தெய்வீக காரியம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அதில் முதன்மையாக வகிக்கக்கூடிய ஆற்றல். உணவு விஷயத்துலையுமே நீங்கள் நேரம் தவறாமல் அதுவும் சூடாக சாப்பிடணும்னு விரும்புவீங்க. கொஞ்சம் நீங்கள் சூடு குறைஞ்சாலுமே அதை சாப்பிட்றதுல கொஞ்சம் யோசிப்பீங்கன்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். சில நேரம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்றில் கட்டி மாதிரியான பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலை நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமான உணவு முறைகளால் மேற்கொண்டு வந்தாவே இந்த பிரச்சனைங்கிறது ஏற்படாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. ஒவ்வொரு ராசிக்குமே பொதுவாகவே ஒவ்வொரு தத்துவம் நிறைந்திருக்கும். மீன ராசி பொறுத்த வரைக்குமே நீர் தத்துவம் கொண்டு இருக்கக்கூடிய ராசி. அந்த நீர் தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோவில் தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்வு மென்மேலும் வளர்ச்சடைன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த செலவு ஏற்பட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் தன வருமானம் இருந்தால் அடுத்த வகையில் ஏதாவது ஒரு செலவுங்கிறது வருஷ கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை. இந்த காலங்கிறது உங்களுக்கு வெறிய சனி காலமாக அமைஞ்சிருக்குது. அதனால இந்த மாதிரியான தொழில் வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, அதிகப்படியான செலவுகள்ங்கிறது ஏற்படத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அதை விரைய செலவாக இருக்கக்கூடிய விஷயத்த சுப செலவாக மாற்றிக்க பாருங்கள். திருமண காரியங்கள் செய்கிறது, வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் செய்கிறது எல்லாமே சிறப்பு. தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா அதில் நீங்கள் இந்த காலத்தில் அகலக்கால் வைக்காமல் செயல்பட பாருங்கள். புதிய வாகன வசதி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே ஒரு பழுதான வாகனத்தை சீர் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். இந்த காலத்தில் நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மணல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவங்க கூட, எழுத்து துறையில் இருக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கையுமே உங்களுக்கு அந்யோன்யங்கிறதுக்கு எந்த ஒரு பங்குமும் இல்லை. இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்படுத்தா செய்யும். அதை பெருசுப்படுத்தாமல் இருக்க பாருங்கள். நிதான போக்க கடைபிடிக்க பாருங்கள். தேவையில்லாத பண செலவு உண்டாகிறதால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்கக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க பாருங்கள். திடீர்னு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கூடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட காதல் ஆரம்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, சரியான துணையை தேர்ந்தெடுத்துக்கொள்றதும், அதே மாதிரி நீங்கள் காதல் விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். சரியான துணையை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்களுமே இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புங்கிறது ஏற்பட்டு உண்டாகத்தான் செய்யும். நிதானமான போக்கை கடைபிடிச்சிட்டு வந்தாவே உறவினர் வகையில் சரி, நண்பர் வகையில் சரி, கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கூட்டிகிட்டு வர பாருங்கள். இதனால இந்த காலகட்டம் உங்களால் சிறப்படைய செய்ய முடியும். நீங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, மன தைரியத்தோட செயல்படுறது தான். ராசி அதிபதி குருவும், தன அதிபதி பாக்கிய அதிபதி செவ்வாயும் இப்போ முயற்சி சான்றல் செஞ்சிருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் சில நேரங்கள் தடைகள் ஏற்பட்டாலும், காலதாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனம் தளராமல் செயல்பட்டுவாங்க. அதே மாதிரி ஞாபக சக்திங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கூடி வரும். இதனாலேயே எல்லா விஷயமும் உங்களால் சாதகமாக மாற்றிக்க முடியும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து தெய்வ நம்பிக்கையும் மனசில் அதிகரிக்கிறதால ஒரு தெளிவான சிந்தனைங்கிறது ஏற்படும். குழப்பமான மனநிலை எல்லாமே மாறப்போகுது. தொடர்ந்து நீங்கள் தெய்வ வழிபாடுகளை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. அதே மாதிரி சொத்து தகராறு, பாகப்பிரிவினை இந்த மாதிரி விஷயத்தால ஒரு மனசஞ்சலம் ஏற்பட்டிருக்குது. தொடர்ந்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செயல்படுத்த பாருங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்லது. கூடுமான வரைக்குமே நீங்கள் ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களையும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் அனுசரித்து தான் போயாகணும். இதனால நிம்மதிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும். தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சீராக தான் இருக்குது. தொடர்ந்து உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர பாருங்க. இதனால எல்லா வளர்ச்சியும் சரிப்படும். இழந்த விஷயமா இருக்கட்டும், இழந்த நல்ல பேராக இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள நிறைய அவமானங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி படிப்படியாக மாறப்போகுது. உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாமே இனி உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை. அதே மாதிரி மாத சம்பளத்தில் இருக்கக்கூடியவங்க கூட தொடர்ந்து ஒரு பற்றாக்குறையான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். வெற்றிங்கிறது உங்கள் பக்கம்தான். இனி துணிச்சலோட பயணம் செய்ய போறீங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் சரி இந்த காலத்தில் நேர்மையாக செயல்படுறத மறந்துடாதீங்க. தொடர்ந்து நேர்மையாகவே செயல்பட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு தான். உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அன்னதானங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். ஆடி பெருக்கன்னைக்கு உங்களால் முடிஞ்சதா உணவு தானம் செஞ்சு வர பாருங்க. சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மேலுமே சிறப்பு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இதனால் நீங்கும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.